அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல்ல பார்ட் 3 வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 1 to 100 வரைக்கும் பார்ட் 1 வீடியோ போட்டாச்சு. அடுத்தது 101 இருந்து 200 வரைக்கும் பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதில் பார்த்து படிச்சுட்டு அடுத்தது நம்ம இப்போ பார்ட் 3 வீடியோவை நம்ம பார்க்கலாம். இந்த பார்ட் 3 வீடியோவில் வந்து 201 இருந்து 300 வரைக்கும் ஒரு 100 கொஸ்டின் வந்து நம்ம இன்னைக்கு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உயிரற்ற வளங்கள் எவை? உயிரற்ற வளங்கள் எவை? எது அப்படின்னா தங்கமும் வெள்ளியும். உயிரற்ற வளங்கள் எவை? தங்கம், வெள்ளி. புதுப்பிக்கத்தக்க வளங்கள் எவை? புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்னு எதை சொல்கிறோம்? சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், நீர் ஆற்றல். இது மூன்றுமே புதுப்பிக்கத்தக்க வளங்கள். அடுத்தது, அதிக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு எது? சீனா. அதிக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு எது? சீனா. உலகின் பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது? உலகின் பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஹார்ஸ். என்னது? 3 ஹார்ஸ். இது எங்க இருக்கு அப்படின்னா சீனாவில் இருக்குது. உலகின் பெரிய நீர் மின்சக்தி திட்டம். இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்தது பாருங்க, தமிழகத்தில் அதிக இரும்பு தாது கிடைக்கும் மலை எது? கஞ்ச மலை. இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் அடிக்கடி டெட்டில் கேட்பாங்க. டெட்டாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே இதில் முக்கியமாக வரும். தமிழகத்தில் அதிக இரும்பு தாது கிடைக்கும் மலை எது அப்படின்னா கஞ்சமலை. முக்கியமான கொஸ்டின். அடுத்தது, தாமிர உற்பத்தியில் உலகில் முதல் நாடு எது அப்படின்னா சிலி. தாமிர உற்பத்தியில் உலகில் முதல் நாடு எது? சிலி. உலகில் அதிகம் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு எது? சீனா. உலகில் அதிகம் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு எது? சீனா. உலகில் தங்கம், இரும்பு அதிகம் உள்ள நாடு எது அப்படின்னா அது வந்து ஆஸ்திரேலியா தான். உலகத்திலே தங்கமும் இரும்பும் அதிகம் உள்ள நாடு எது அப்படின்னா ஆஸ்திரேலியா. இந்தியாவில் அதிகமாக தங்கம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா. இந்தியாவில் அதிகமாக தங்கம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? கர்நாடகா. உலகின் முன்னணி பாக்சைட் உற்பத்தி செய்யும் நாடு எது? உலகினுடைய முன்னணி பாக்சைட் உற்பத்தி செய்யும் நாடு எது அப்படின்னா ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் தான் பாக்சைட்டு வந்து உற்பத்தி செய்கிற நாடு. அதுவும் உலகத்திலே ரொம்ப முன்னணியில் இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா ஆஸ்திரேலியா. தமிழகத்தில் பாக்சைட் உற்பத்தி செய்யும் ஊர் எது? சேலத்தில் தான் பாக்சைட் வந்து நம்ம தமிழகத்தில் உற்பத்தி செய்கிறாங்க. பாக்சைட் எங்கே? சேலத்தில். சேலத்தில் எங்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா சேர்வராயன் மலை அப்படின்னு நமக்கு கரெக்டாக சொல்ல தெரியணும். கொஸ்டின் எப்படின்னாலும் நமக்கு கேட்கலாம். தமிழகத்தில் பாக்சைட் உற்பத்தி செய்யும் ஊர் சேலம். சேலத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சேர்வராயன் மலை பகுதியில் இருக்குது. அடுத்தது, வெள்ளி உற்பத்தியில் எந்த நாடு உலகின் முன்னணியில் உள்ளது அப்படின்னா மெக்சிகோ. வெள்ளி உற்பத்தியில் எந்த நாடு உலகின் முன்னணியில் உள்ளது? மெக்சிகோ. மேங்கனீஸ் உற்பத்தியில் உலகில் முன்னணி நாடு எது அப்படின்னா தென் ஆப்பிரிக்கா. மாங்கனீஸ் உற்பத்தியில் உலகில் முன்னணி நாடு எது? தென் ஆப்பிரிக்கா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மஸ்கோவைட் மற்றும் பயோடைட் ஆகியவை எதன் தாதுக்கள் ஆகும்? மைக்காவுடைய தாதுக்கள் தான். மஸ்கோவைட் மற்றும் பயோடைட் ஆகியவை எதன் தாதுக்கள் ஆகும்? மைக்கா. மைக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், காற்றாடி வண்டல் படிவுகள் அதிகம் காணப்படும் நாடு எது? காற்றாடி வண்டல் படிவுகள் அதிகம் காணப்படும் நாடு எது அப்படின்னா சீனா. சீனா. காற்றாடி வண்டல் படிவுகள் அதிகம் காணப்படும் நாடு சீனா. உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எது அப்படின்னா மியாமி கடற்கரை தான். இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின்.
உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எது? மியாமி. இது எங்க இருக்கு அப்படின்னா, அமெரிக்காவுல இருக்குது. நெக்ஸ்ட்டு உலகிலேயே 2வது நீளமான கடற்கரை எது அப்படின்னா, மெரினா கடற்கரை தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, மியாமி. அது அமெரிக்காவுல இருக்கு. உலகிலேயே 2வது நீளமான கடற்கரை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, மெரினா. அது எங்க இருக்குது? நம்ம தமிழ்நாட்டுல, சென்னையில இருக்குது. அடுத்தது இந்தியாவில் திராவிடர்களின் முதல் நிலை தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற பேரால அழைக்கப்படுது. இந்தியாவில் திராவிடர்களின் முதல் நிலை தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மனித இனங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் டெட்ல வந்து மேட்ச்ல எப்படினாலும் கேட்பாங்க. இத நல்ல இம்பார்ட்டன்ட் குடுத்து எழுதி வச்சுக்கோங்க. மனித இனங்கள். ஐரோப்பியர்கள், ஐரோப்பியர்கள். காக்கசாய்டு. மனித இனங்கள்ல ஐரோப்பியர்களை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, காக்கசாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நிக்ராய்டு. நிக்ராய்டு அப்படிங்கிறது யார சொல்லுவாங்க அப்படின்னா, ஆப்பிரிக்கர்கள தான் நிக்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரியர்களை என்னன்னு சொல்லுவாங்க மனித இனத்துல? ஆரியர்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மங்ககோலாய்டு அப்படின்ற பேரால சொல்லுவாங்க. ஆரியர்கள் வந்து மங்ககோலாய்டு அப்படின்ற பேரால அந்த இனத்த வந்து அழைப்பாங்க. ஆஸ்திரேலியர்கள். ஆஸ்திரேலியர்களை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா, ஆஸ்ட்ரலாய்டு அப்படின்ற பேரால அழைப்பாங்க. ஆசுக்கு ஆசுன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியர்கள் அப்படின்னா ஆஸ்ட்ரலாய்டு அப்படின்ற பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசுக்கு ஆசு அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். வாஷிங்டனுக்கும் பாஸ்டனுக்கும் இடைப்பட்ட பிரதேசம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாஷிங்டனுக்கும் பாஸ்டனுக்கும் இடைப்பட்ட பிரதேசம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நன்கு அறிந்த மீப்பெரு நகரம் அப்படின்ற பேரால அழைக்கிறாங்க. வாஷிங்டனுக்கும் பாஸ்டனுக்கும் இடைப்பட்ட பிரதேசம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நன்கு அறிந்த மீப்பெரு நகரம் அப்படின்ற பேரால அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியாவில் மீப்பெரு நகரம் எது? இந்தியாவில் மீப்பெரு நகரம் அப்படின்னா மிகப்பெரிய நகரம். இந்தியாவிலே மிகப்பெரிய நகரம் எது? கல்கத்தாவின் நகர்ப்புறத்தை தான் நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய நகரம் அப்படின்ற பேரால அழைக்கிறோம். அடுத்தது அதிக அளவு மக்கள் தொகையை கொண்ட முக்கியமான பெருநகரங்களில் நகர்ப்புறங்களுக்கு வெளியே வடிவமைக்கப்படும் வீடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செயற்கைக்கோள் நகரம் அப்படின்ற பெயரால அழைக்கப்படுது. அதிக அளவு மக்கள் தொகை அதிகமான அளவு கொண்ட முக்கியமான பெருநகரங்கள் இருக்கும் இல்லையா? அதையும் நகர்ப்புறங்களுக்கும் வெளியில வடிவமைக்கப்படக்கூடிய வீடுகளை எப்படி அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, செயற்கைக்கோள் நகரம் அப்படின்ற பெயரால அழைக்கிறோம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அதிக அளவு மக்கள் தொகையை கொண்ட முக்கியமான பெருநகரங்களில் நகர்ப்புறங்களுக்கு வெளியே வடிவமைக்கப்படும் வீடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செயற்கைக்கோள் நகரம். மனிதன் மற்றும் அவனின் சுற்றுப்புறத்தை இயற்கை சூழலோடு படிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மனித புவியியல் அப்படின்ற பேரால அழைக்கப்படுது. இது ரொம்ப ஈஸி தானே? மனிதன் மற்றும் அவனின் சுற்றுப்புறத்தை இயற்கை சூழலோட படிக்கிறது என்னன்னு சொல்றாங்க? மனித புவியியல் அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்து பாருங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். உலக மக்கள் தொகை நாள் எது? ஜூலை 11. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வந்து இந்த இயர்ஸ் எல்லாம் வந்து எழுதி வச்சு படிங்க. அப்பதான் மைண்ட்ல இருக்கும். உலக மக்கள் தொகை நாள் எது? ஜூலை 11. பன்னாட்டு தாய்மொழி தினம் எப்பொழுது? பன்னாட்டு தாய்மொழி தினம் எப்பொழுது அப்படின்னா பிப்ரவரி 21, 21. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். இயர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பன்னாட்டு தாய்மொழி தினம் எப்பொழுது? பிப்ரவரி 21. உலக நல்லிணக்க நாள் எது? உலக நல்லிணக்க நாள் எது? ஜனவரி 3வது ஞாயிற்றுக்கிழமை தான் உலக நல்லிணக்க நாள். ஜனவரி 3வது ஞாயிற்றுக்கிழமை. அடுத்தது பாருங்க. உலக கலாச்சார பல்வகை நாள் எது அப்படின்னா மே 21. உலக கலாச்சார பல்வகை நாள் எது? மே 21.
மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எது அப்படின்னா மவுனாலோ அப்படிங்கிற எரிமலை தான் உலகிலே மிகப்பெரிய எரிமலை. அடுத்தது, உலகில் மொத்தம் எத்தனை செயல்படும் எரிமலைகள் உள்ளன? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். உலகில் மொத்தம் எத்தனை செயல்படும் கூடிய எரிமலைகள் இருக்கு அப்படின்னா 600 எரிமலைகள் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருந்துகிட்டு இருக்குது. அடுத்தது, மத்திய தரைக்கடலில் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை எது? ஸ்ட்ராம்போலி எரிமலை. ஸ்ட்ராம்போலி எரிமலை. மத்திய தரைக்கடலில் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை எது? ஸ்ட்ராம்போலி எரிமலை. செயல்படாத எரிமலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா உறங்கும் எரிமலை. அது வெடிக்கவே வெடிக்காது, எரிமலையா உள்ள அப்படியே தான் இருக்கு, ஒர்க்கிங்ல இல்லை. அப்ப அந்த எரிமலை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா உறங்கும் எரிமலை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது, பசிபிக்கின் நெருப்பு வளையம் என அழைக்கப்படும் இடம் எது? பசிபிக்கின் நெருப்பு வளையம் என அழைக்கப்படும் இடம் எது? பசிபிக் வளைய பகுதி. பசிபிக்கின் நெருப்பு வளையம் என அழைக்கப்படும் இடம் பசிபிக் வளைய பகுதி. வெள்ளச் சமவெளியில் உயர்ந்த ஆற்றங்கரையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெள்ளச் சமவெளியில உயர்ந்த ஆற்றங்கரைகள் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா லேவிஸ் அல்லது உயர் அணை அப்படின்ற பெயரால அழைக்கிறாங்க. லேவிஸ் அல்லது உயர் அணை. நெக்ஸ்ட், பனி உருகும் போது கற்கானது நீரால் நிரப்பப்பட்டு அழகான ஏரிகளாக மலைப்பகுதிகளில் உருவாகின்றன. இதை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா டார்ன் ஏரி. டார்ன் ஏரி. டார்ன் ஏரி அப்படின்ற பெயரால அழைக்கிறாங்க. பனி உருகும் போது சர்க்கானது நீரால் நிரப்பப்பட்ட அழகான ஏரிகளாக மலைப்பகுதிகளில் உருவாகின்றன. இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டார்ன் ஏரி. 2 சர்க்குகள் சேர்ந்தால் எந்த கத்திமுனை குன்றுகள் உருவாகும்? அரட்டுகள். 2 சர்க்குகள் சேர்ந்தால் எந்த கத்திமுனை குன்றுகள் உருவாகும்? அரட்டுகள். பனியாற்றினால் கட்டப்படும் பெரிய மற்றும் சிறிய மணல் மற்றும் வண்டல் ஆகியன படிய வைக்கப்படுகின்றன. இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா மொரைன்கள் அப்படின்ற பெயரால அழைக்கப்படுகின்றது. பனி ஆற்றினால் கடத்தப்படும் பெரிய மற்றும் சிறிய மணல் மற்றும் வண்டல் ஆகியன படிய வைக்கப்படுகின்றன. இது எப்படி அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னா மொரைன்கள் அப்படின்ற பெயரால அழைக்கிறாங்க. பாறைகளின் மேற்பகுதி அகன்றும் மற்றும் அடிப்பகுதி குறுகலாகவும் காணப்படும் பாறையை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா காளான் பாறை அப்படின்ற பெயரால அழைக்கிறாங்க. பாறை மேற்பகுதி ரொம்ப அகன்று, காளான் எப்படி இருக்கும் அது மாதிரியே வடிவத்துல இருக்கும். பாறை அகன்றும் அடிப்பகுதி குறுகலாகவும் இருக்கும்போது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? காளான் மாதிரி இருக்கும். அதனால இது என்னன்னு அழைக்கிறாங்கன்னா காளான் பாறை அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, தனித்து விடப்பட்ட எஞ்சிய குன்று வட்டமான தலைப்பகுதியுடன் நிற்கும் ஒரு தூண் போன்று காட்சி அளிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா காற்று அரிப்பு தனிக்குன்றுகள். காற்று அரிப்பு தனிக்குன்றுகள். தனித்து விடப்பட்ட எஞ்சிய குன்று வட்டமான தலைப்பகுதியுடன் நிற்கும் ஒரு தூண் போன்று காட்சி அளிப்பது எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா காற்று அரிப்பு தனிக்குன்றுகள் அப்படின்ற பெயரால அழைக்கிறாங்க. பிறை சந்திர தோற்றமுடன் கூடிய மணல் மேடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பிறை வடிவ மணல் குன்றுகள். பிறை சந்திர தோற்றமுடன் கூடிய மணல் மேடுகள் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா பிறை வடிவ மணல் குன்றுகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்தது, கருவிற்கும் கவசத்திற்கும் இடையே எல்லையாக அமைந்திருப்பது எது? வெய்ட்ஷாட் குட்டன்பெர்க். வெய்ட்ஷாட் குட்டன்பெர்க். புவிக்கருவிற்கும் கவசத்திற்கும் இடையே எல்லையாக அமைந்திருப்பது எது? வெய்ட்ஷாட் குட்டன்பெர்க். புவியின் மேலோட்டிற்கும் கவச மேலிற்கும் இடையே உள்ள பகுதி என்ன அப்படின்னா மென்பாறை கோளம் அப்படின்ற பெயரால அழைக்கிறோம்.
புவியின் மேலோட்டிற்கும் கவச மேலிருக்கும் இடையே உள்ள பகுதி எது அப்படின்னா மென்பாறை கோளம். எரிமலையின் திறப்பு அல்லது வாய்ப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா துளை. எரிமலையோடைய திறப்பு அந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா துளை அப்படின்னு சொல்லுவோம். எரிமலைகள் பற்றிய அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா எரிமலை ஆய்வியல். கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு, எரிமலை ஆய்வியல். நெக்ஸ்ட் பாருங்க, சிலிக்காவின் அளவு குறைந்து காணப்படும் எரிமலை எது? கேடய எரிமலை. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். சிலிக்காவின் அளவு குறைந்து காணப்படும் எரிமலை எது அப்படின்னா கேடய எரிமலை. சிலிக்கா அதிகம் உள்ள எரிமலை எது? தழல் கூம்பு எரிமலை. சிலிக்கா அதிகம் உள்ள எரிமலை எது? தழல் கூம்பு எரிமலை. அடிக்கடி வெடித்து சிதறும் எரிமலையை என்னன்னு அழைக்கிறோம் அப்படின்னா செயல்படும் எரிமலை அப்படின்னு அழைக்கிறோம். அடிக்கடி வெடித்து சிதறும் எரிமலை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? செயல்படும் எரிமலை. அடுத்தது பாருங்க, பௌத்த இலக்கியங்களில் காணப்படும் புத்தருடைய வாழ்க்கை தொடர்பான பல கதைகளை கூறும் நூல் எது அப்படின்னா ஜாதகங்கள். இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். பௌத்த இலக்கியங்களில் காணப்படும் புத்தருடைய வாழ்க்கை தொடர்பான பல கதைகளை கூறும் நூல் எதுன்னு கேட்பாங்க. ஜாதகங்கள். அடுத்தது, முதல் பௌத்த உரையாசிரியர் யார்? புத்தகோசா. முதல் பௌத்த உரையாசிரியர் புத்தகோசா. கௌதம புத்தருக்கு முன்பாக வாழ்ந்ததாக 24 புத்தர்களின் வாழ்க்கையையும் செயல்பாடுகளையும் பற்றி எடுத்துரைப்பது எது அப்படின்னா புத்த வம்சா. கௌதம புத்தருக்கு முன்பாக வாழ்ந்ததாக எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பாருங்க. கௌதம புத்தருக்கு முன்பு எத்தனை புத்தர்கள் வாழ்ந்தாங்களோட கொஸ்டின்ல கேட்கலாம். வாழ்ந்ததாக 24 புத்தர்களுடைய வாழ்க்கையையும் செயல்பாடுகளையும் பற்றி எடுத்துரைக்கிறது எது அப்படின்னா புத்த வம்சா. சமஸ்கிருதத்தில் இதிகாச பாணியில் எழுதப்பட்ட நூல் எது? புத்த சரிதா. சமஸ்கிருதத்தில் இதிகாச பாணியில் எழுதப்பட்ட நூல் எது? புத்த சரிதா. புத்த சரிதா யாரால் எழுதப்பட்டது? அஸ்வகோஷர். புத்த சரிதா யாரால் எழுதப்பட்டது? அஸ்வகோஷரால எழுதப்பட்டது. புத்தரினுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா புத்த சரிதா. புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா புத்த சரிதா. சூடாமணி விகாரை. சூடாமணி விகாரை எந்த அரசால் கட்டப்பட்டது அப்படின்னா ஸ்ரீ விஜயா அரசால கட்டப்பட்டுச்சு. சூடாமணி விகாரை எந்த அரசால கட்டப்பட்டது? ஸ்ரீ விஜயா அரசால கட்டப்பட்டது. சமணர்களின் கல்வி மையம் எதுன்னு சொல்றோம்? இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். சமணர்களுடைய கல்வி மையம் எது அப்படின்னா பள்ளி. சமணர்களின் கல்வி மையம் பள்ளி. பௌத்த இலக்கியங்கள் எந்த மொழியில எழுதினாங்க அப்படின்னா பாலி மொழியில் எழுதினாங்க. பௌத்த இலக்கியங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டன? பாலி மொழியில். பாலி மொழியில் எழுதப்பட்ட திரிபிடகா என்னும் பௌத்த பொது விதிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? 3 கூடைகள் என அழைக்கப்பட்டது. பாலி மொழியில் எழுதப்பட்ட திரிபிடகா என்னும் பௌத்த பொது விதிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா 3 கூடைகள் என்ற பெயரால அழைக்கப்பட்டது. பௌத்த துறவிகளுக்கான விதிகள் எதில் இடம்பெற்றது? வினய பிடகா அப்படின்ற விதிகளின் பேர்ல இடம்பெற்றது. பௌத்த துறவிகளுக்கான விதிகள் எதில் இடம்பெற்றது? வினய பிடகா அப்படின்ற பௌத்த துறவிகளுடைய விதிகள்ல இடம்பெற்றிருக்கு. விவாதங்களை சான்றுகளாக கொண்டு பௌத்தத்தின் மூலம் கோட்பாடுகளை கூறுவது எது? சுகத பிடகா. சுகத பிடகா. விவாதங்களை சான்றுகளாக கொண்டு பௌத்தத்தின் மூலம் கோட்பாடுகளை கூறுவது எது? சுகத பிடகா. பௌத்தத்தின் நன்னெறிகள், தத்துவம், நுண்பொருள், கோட்பாடு ஆகியவற்றை குறிப்பிடுவது எது? அபிதம்ம பிடகா. அபிதம்ம பிடகா. பௌத்தத்தின் நன்னெறிகள், தத்துவம், நுண்பொருள், கோட்பாடு ஆகியவற்றை குறியிடுவது எது அப்படின்னா அபிதம் பிடகா. சூடாமணி விகாரை எங்கு உள்ளது? நாகைப்பட்டினம் மாவட்டத்துல தான் இருக்குது சூடாமணி விகாரை.
இந்த சூடாமணி விகாரை வந்து எந்த அரசால கட்டப்பட்டுச்சுன்னு அப்பல கேட்டேன். ஸ்ரீ விஜயா அப்படிங்கிற அரசால கட்டப்பட்டது. இந்த சூடாமணி விகாரை எங்க இருக்கு அப்படின்னா நாகைப்பட்டினம் மாவட்டத்துல இருக்குது. முற்றிலும் தமிழ் பௌத்தத்தை பிரதிநிதித்துவம் காப்பியம் எது? பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த காப்பியம் எது அப்படின்னா மணிமேகலை. முற்றிலும் தமிழ் பௌத்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் காப்பியம் எது அப்படின்னா மணிமேகலை. கூலவணிகன் என அழைக்கப்பட்டவர் யார்? சீத்தலை சாத்தனார். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். கூலவணிகன் என அழைக்கப்பட்டவர் யார்? சீத்தலை சாத்தனார். விகாரா என்ற சொல்லின் பொருள் என்ன? வாழ்விடம் அல்லது இல்லம். விகாரா என்ற சொல்லின் பொருள் என்ன? வாழ்விடம் அல்லது இல்லம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆசிவகம் பிரிவோடைய தலைவர் யார்? ஆசிவகம் அப்படிங்கிற பிரிவோடைய தலைவர் யார் அப்படின்னா கோசலா மண்காளி புத்தா. கோசலா மண்காளி புத்தா. அசோகருடைய பேரை யாரு தெரியுமா? தசரதா. அசோகருடைய பேரை தசரதா. புவியின் மையப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவிக்கரு என அழைக்கப்படுகிறது. புவியோட மையப்பகுதியை புவிக்கரு அப்படின்னு சொல்லுவோம். புவிக்கரு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பேரிஸ்பியர் அப்படின்ற பேரால அழைக்கப்படுது. புவிக்கருவுக்கு புவிக்கருவை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா பேரிஸ்பியர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட கோயிலுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னா முற்று பெறாத வெட்டுவான் கோவில். ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட கோவிலுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னா முற்று பெறாத வெட்டுவான் கோவில். இது எங்க இருக்கு அப்படின்னா கழுகுமலையில இருக்குது. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். முற்று பெறாத வெட்டுவான் கோவில் கழுகுமலையில இருக்குது. இது வந்து ஒற்றை கல்லுல செதுக்கப்பட்ட ஒரு கோவில். அடுத்தது செம்பியன் மகாதேவி பாணி எது? செம்பியன் மகாதேவி பாணி எது? தேவ கோஷ்டங்கள். தேவ கோஷ்டங்கள் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மாடக்குழிகள்ன்ற பேரும் உண்டு. செம்பியன் மகாதேவி பாணி எது அப்படின்னா தேவ கோஷ்டங்கள். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது மாடக்குழிகள் அப்படின்ற பேரு உண்டு. தஞ்சை பெரிய கோயிலுடைய சிகரம் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தட்சிணமேரு அப்படின்னு அழைக்கப்பட்டது. தஞ்சை பெரிய கோவிலின் சிகரம் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா தட்சிணமேரு அப்படின்ற பேரால அழைக்கப்பட்டது. அடுத்தது பாருங்க, ஐராவதீஸ்வரர்களுக்கு படைத்தளிக்கப்பட்ட கோவில் எது அப்படின்னா தாராசுரம். ஐராவதீஸ்வரர்களுக்கு படைத்தளிக்கப்பட்ட கோவில் எது அப்படின்னா தாராசுரம். தாராசுரம் கோயில கட்டினது யாரு? இரண்டாம் ராஜராஜன். இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். தாராசுரம் அப்படிங்கிற கோயில கட்டினது யாரு? இரண்டாம் ராஜராஜன். எந்த கோயில்ல கருவறையிலும் தூண்களிலும் புராண கதாபாத்திரங்கள் சிற்றுருவங்களாக செதுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா இந்த தாராசுரம் கோயில தான். எந்த கோவிலில் கருவறையிலும் தூண்கள்லையும் புராண கதாபாத்திரங்களை இந்த சிற்றுருவங்களாக செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தாராசுரம் கோவில்ல தான் இந்த அழகான சிற்றுருவங்களாக செதுக்கி வச்சிருக்காங்க. எந்த கோவிலின் ஒட்டுமொத்த உருவமும் ஒரு கோவிலின் வடிவத்தில் இருக்கும்? எந்த கோவில்ல ஒட்டுமொத்த உருவமும் ஒரு கோவிலினுடைய வடிவத்திலே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த தாராசுரம் கோவில் தான். தாராசுரம் கோவில் தான். அடுத்தது பாருங்க, பகநித்யா. பகநித்யா என்பது எந்த காலத்து நூல் அப்படின்னா இது ஒரு பழமையான ஒரு பௌத்த நூல். பகநித்யா என்பது எந்த காலத்து நூல் அப்படின்னா பழமையான பௌத்த நூல். இது எப்போ உள்ள நூல் அப்படின்னா கிமு 6ல உள்ள ஒரு பழமையான ஒரு பௌத்த நூல். பல சமண சமய புனித நூல்களை கொண்டது எது அப்படின்னா ஆகம சூத்திரங்கள். பல சமண சமய புனித நூல்களை கொண்டது எது அப்படின்னா ஆகம சூத்திரங்களை தான் சொல்றோம். அடுத்தது பாருங்க, அர்த்த மகதி பிராகிருத மொழியில் எழுதப்பட்டவை எவை? அர்த்த மகதி பிராகிருத மொழியில் எழுதப்பட்டவை எவை அப்படின்னா ஆகம சூத்திரங்கள் தான். அடுத்தது மகாவீரருடைய நேரடி சூத்திரங்களை கொண்டது எது? அகம் சூத்திரங்கள். மகாவீரருடைய நேரடி சூத்திரங்களை கொண்டது எது? அகம் சூத்திரங்கள்.
தமிழ் மொழியின் எழுதப்பட்ட சமண காப்பியம் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. தமிழ் மொழியில் எழுதப்பட்ட சமண காப்பியம் எது? சீவக சிந்தாமணி. திகம்பரர் பிரிவை சேர்ந்தவர்கள் யார் அப்படின்னா நம்ம தமிழர்கள் தான். திகம்பரர் பிரிவை சேர்ந்தவர்கள் தமிழர்கள். கழுகுமலை சமண குடவரை குகை கோவிலை கட்டியது யார்? பராந்தக நெடுஞ்சடையன். பராந்தக நெடுஞ்சடையன். கழுகுமலை சமண குடவரை குகை கோவிலை கட்டியது யார்? பராந்தக நெடுஞ்சடையன். அடுத்தது குயில்குடி குடவரை கோவில் இது எங்க இருக்கு அப்படின்னா மதுரையில இருக்குது. கீழ குயில்குடி குடவரை கோவில் எங்கு உள்ளது? மதுரை. சீக்கியர்களுடைய முதல் குரு யார் அப்படின்னா குரு நானக் தான் சீக்கியர்களுடைய முதல் குரு அப்படின்னு சொல்றோம். சீக்கியர்களுடைய முதல் குரு யார்? குரு நானக். கடவுள் வடிவமற்றவர் அப்படின்னு போதிச்சவர் யார் அப்படின்னா குருநானக் தான். கடவுள் அவருக்கு வடிவமே கிடையாது, அவர் வடிவம் அற்றவர் அப்படின்னு போதிச்சவர் யார் அப்படின்னா குருநானக். சீக்கியர்களுடைய புனிதமான நூல் எது அப்படின்னா குரு கிரந்த் சாஹிப். குரு கிரந்த் சாஹிப் சீக்கியர்களின் புனித நூல் குரு கிரந்த் சாஹிப். நெக்ஸ்ட், தர்மசாலைகள் ஓய்வு விடுதிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா குருத்வாராக்கள் அப்படின்ற பேரால அழைச்சாங்க. தர்மசாலைகளும் ஓய்வு விடுதிகளும் எப்படி அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா குருத்வாராக்கள் அப்படின்ற பேரால அழைச்சாங்க. இந்த குரு நானக்கினுடைய சீடர் யார் அப்படின்னா குருநானக் லேனா. குரு நானக்குடைய சீடர் யார் அப்படின்னா குருநானக் லேனா. யாருடைய காலத்துல பாகல் என்னும் திருமுழுக்கு செய்யும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா குரு கோவிந்த் சிங் அப்படின்றவரால தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. யாருடைய காலத்துல பாகால் என்னும் திருமுழுக்கு செய்யும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா குரு கோவிந்த் சிங் அவரால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? பல்லவ அரசர் மகேந்திரவர்மன். குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா பல்லவ அரசர் மகேந்திரவர்மன். மகாபலிபுரத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த கடற்கரை கோவில் என்னென்ன அழைக்கப்படுது அப்படின்னா 7 கோவில்கள் அப்படின்ற பெயரால அழைக்கப்படுகிறது. மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள கடற்கரை கோவில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? 7 கோவில்கள். இந்தி மொழியில் எழுதிய ராமரின் கதையை மீண்டும் சொல்லும் ராமசரிதமானஸ் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா துளசிதாசர். துளசிதாசர் இந்தி மொழியில் எழுதிய ராமரின் கதையை மீண்டும் சொல்லும் ராமசரிதமானஸ் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா துளசிதாசர். சுப் என்ற சொல்லின் பொருள் என்ன? கம்பளி. சுப்பு என்ற சொல்லின் பொருள் கம்பளி. சொரசொரப்பான முரட்டு கம்பளியாலான உடைகளை அணிந்தவர்கள் யார் அப்படின்னா சூப்பிகள். அவங்க தான் இந்த சொரசொரப்பான முரட்டு கம்பளியாலான உடைகளை அணிஞ்சிருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா சூப்பிகள். சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் கொண்டு வந்தவர்கள் யார்? இமாயினுதீன் சிஸ்டி. சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் கொண்டு வந்தவர்கள் யார்? இமாயினுதீன் சிஸ்டி. இமாயினுதீன் சிஸ்டி. சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் கொண்டு வந்தவர்கள் இமாயினுதீன் சிஸ்டி. இந்து இஸ்லாம் இடையே ஒத்திசையை ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டவர் யார் அப்படின்னா கபீர். இந்து இஸ்லாம் இடையே ஒத்திசையை ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டவர் யார்? கபீர். நெக்ஸ்ட் பாருங்க, வடகலை வைணவம் செழித்தோங்கியது எங்கு? காஞ்சிபுரம். வடகலை வைணவம் செழித்தோங்கியது எங்கு? காஞ்சிபுரம். தென்கலை வைணவம் மையம் கொண்டிருந்த இடம் எது? திருவரங்கம். தென்கலை வைணவம் மையம் கொண்டிருந்த இடம் எது? திருவரங்கம். தமிழ் மொழியில் 12 ஆழ்வார்கள் எழுதிய எந்த நூலுக்கு தென்கலையினர் முக்கியத்துவம் கொடுத்தனர்? திவ்ய பிரபந்தம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். தமிழ் மொழியில் 12 ஆழ்வார்கள் எழுதிய எந்த நூலுக்கு தென்கலையினர் முக்கியத்துவம் கொடுத்தனர்? திவ்ய பிரபந்தம்.
சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட வேத நூல்களே முக்கியமானவை என கூறியவர்கள் யார்? வடகலையினர். சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட வேத நூல்களே முக்கியமானவை என கூறியவர்கள் யார்? வடகலையினர். வட இந்தியாவில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் யார் அப்படின்னா ராமநாதர். ராமானந்தர். வட இந்தியாவில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் யார்? ராமானந்தர். இதோட நமக்கு இன்னைக்கு 100 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமான கொஸ்டின்ஸை நோட் பண்ணி வச்சு எழுதி வச்சு படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பில் ஃப்ரண்ட்டில் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக பார்த்து படிச்சுக்கலாம். நான் போடுற வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புக்கு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இது ஃபுல்லாக மேக்ஸிமம் புக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி தான் 100% எடுத்து வச்சுருக்குது. அதனால் நீங்கள் புக்கு இல்லாதவங்க கஷ்டப்படவே வேண்டாம். இதை படித்தாலுமே போதும். உங்களுக்கு புக்கு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.